ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்ட்டான கத்திரிக்காய் கிரேவி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கத்திரிக்காய் கிரேவி செய்கிறதுக்காக நம்ம சில மசாலா பொருட்கள்லாம் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அதனால இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம சப்பாத்தி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம அந்த கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மசாலா பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நடக்கலை சேர்த்துக்கிறேங்க. நடக்கலையை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக வறுப்பட்டோன்னா இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லியும் சேர்த்துக்கிறேன். கூட பட்டை 1 துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஜீரகமும் சேர்த்துக்கலாம். முந்திரி ஒரு 10 எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வருங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலும் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்துட்டு வதக்கிட்டு இப்போ இது ஆறணுன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். இதோட நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லும் சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பூண்டு, 1 துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இதோட காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். கூட உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. கத்திரிக்காய் நான் 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் காம்போட தாங்க அந்த கத்திரிக்காய் கிரேவி செய்ய போகிறேன். அந்த நுனியை மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கத்திரிக்காவை நம்ம 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த கத்திரிக்காவை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி மற்ற கத்திரிக்காயும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கற்காமல் இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை அந்த கத்திரிக்காய்க்குள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணணும். இப்போ கத்திரிக்காவை எடுத்து அதுக்குள்ளே அந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வச்சு ஃபில் பண்ணுங்கள். நல்லா வெளியே மசாலா வராத அளவுக்கு உள்ளே வச்சு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள மசாலாவெல்லாம் எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம மற்ற கத்திரிக்காயும் ஸ்டவ் பண்ணி இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை எடுத்துக்கிறேன். இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானோன்னா 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்துக்கிறேங்க. இதோட ஒரு 10-15 சின்ன வெங்காயமும் 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இதை வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயும் இதோட நம்ம சேர்த்துடலாம். கத்திரிக்காவை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டு. இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க மூடியை ஓப்பன் பண்ணி கத்திரிக்காவை எல்லா பக்கமும் நல்லா பரட்டி விடுங்க. அப்போ தான் கத்திரிக்காய் எல்லா பக்கமும் நல்லா எண்ணெயில் வதங்கி வரும். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மிச்ச மசாலா பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். அந்த பச்சை வாசனை போனோன்னா நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாம். நான் ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கிறேன். நம்மளோட புளிப்புக்கு தக்கன அந்த புளி தண்ணீரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இதோட நான் 1 டம்ளர் அளவு நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வைக்க போகிறதில்ல, கொஞ்சம் நல்லா திக்காக கிரேவி டைப்பில் தான் செய்ய போகிறேன். அதனால் தண்ணி ஜாஸ்தி சேர்க்காமல் கம்மியாக தான் நாங்கள் சேர்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த கத்திரிக்காய் ரொம்ப தண்ணியாக குழம்பு மாதிரி வச்சுடாதீங்க. அது அவ்வளோக்கா நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் நல்லா திக்காக கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் குழம்பு கொதிக்கும் போது நல்லா சும்மா கம்மன்னு செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு இந்த கிரேவியை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவாங்க. அப்போ தான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த குழம்புக்கு மேலே அந்த எண்ணெயெல்லாம் நல்லா படந்து பார்க்க நல்லா தளன்னு இருக்குங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நம்ம பரிமாற ஆரம்பிக்கலாம். இது சாதம், சப்பாத்தி, பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிரேவியை நல்லா திக்காக செஞ்சுருக்கனால சாதத்தோட கொஞ்சமாக அந்த கிரேவி சேர்த்தாலே போதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அடுத்த தடவை கத்திரிக்காய் வச்சு குழம்பு செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் லைக் பண்ண தான் என்னோடய வீடியோ மற்றவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணிக்கிறீங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.